பட்டியை சேர்ந்த உயிரிழி மேலான இன்னும் செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் ஐயா அவர்கள் நம்முடைய இந்த பச்சையம்மன் கோயில் திடலில் எத்தனையோ நாடகத்திற்கு வந்து அனைத்து நாடகக்காரரையும் அறிமுகம் செய்தார். அவர்களுக்கு நம்முடைய கலை மென்மேலும் உயர்த்திட அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்து நம்மளை இந்த உலகம் எங்கும் ஒளிபரப்பு செய்தார். ஆமா, அவர் மூலம் நம்முடைய நாடக கலைஞருக்கு ஒரு மிக்க ஒரு பலன் அளிக்கிறது. இந்த ஐயாவுடைய கிராமிய தெருக்கூத்து செல்வம் ஐயாவுடைய சேனல் என்றும் சிறப்பாக பச்சையம்மனுடைய அருளால நீடோடி காலம் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த வணக்கம். இந்த பாமா ருக்மணி இல்லையே நரகாசுர சஞ்சாரம் என்ன நாடகத்துல வந்திருக்கிறியே, நீ யாரு, உன் பேர் என்னமா? அம்மாடி சோழ கோயிலை போல என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்னுடைய பெயர் சத்தியபாமா. உங்க பேரு சத்தியபாமா? அப்படி சத்தியபாமா இல்லை, என்னை சுருக்கமா பாமா சுருக்கிக்கிட்டா பாமா இல்ல, என்ன சத்தியபாமா? உன் பேர் சத்தியபாமாளாக இருந்தாலும் உன் பிறப்பு வளர்ப்பா உன் தாய் தந்தை யாருன்னு எப்படிதான் பிறந்த? நான் எப்படி பிறந்தேன் சொல்லட்டா? வெக்கமா இருக்குதே. என்னையா வெக்க நம்மளுக்கு? வெளிய வந்துட்டான், அவர் செய்யறதுக்கே துவங்கிட்டான். நான் ஒரு பிள்ளைகிட்ட போனேன் அப்ப சின்ன வயசுல. சின்ன வயசுல வயசுக்குள்ள 2 பேரும் படிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல. நான் அக்கா அக்கா அம்மா அவன் தம்பிம்பா. எப்படா நாம தோன்றதுன்னு எனக்கு வைக்கும். அவன் எப்படா தம்பி நிமிட்டு எப்படான்னு விடிய 3 நாளா இப்படி படிச்சுக்கிட்டு சும்மா புட்டு விட்டு வந்துட்டேன். அதனால வெக்கமா தான் இருக்கும். அப்புறம் போக தெரியா போயிடும்.
ஆமா ஆமா தாய் ஒரு மாசத்துக்கு இந்த பேச்சே எடுக்க கூடாது. ஆமா சரி சரி 33 தேவர்கள் 33 தேவர்களா தெய்வலோகத்திலே அமிர்தம் கிடைத்தார். சரி எப்படி கிடைச்சாங்க யார் கிடைச்சாங்க பார்க்கடலை பாண்டமாகவும் மந்திரியின் இவனை மத்தாகவும் சந்திரனை தூணாகவும் வாசுகி என்று பாம்பை அவனை கயிறாக பிடித்து தேவர் ஒரு புறமும் அசூராதிகள் ஒரு புறமும் நின்று அமிர்தம் கடைந்தார். அமிர்தம் கிடைக்கின்ற போது அமிர்தத்திலே இந்த சத்தியபாமான் பிறகு 60,000 அன்று தேவரெல்லாம் கிடைச்ச அமிர்தத்துல 60,000 பொம்பளைங்க பொறுத்திருக்கிறீங்க. ஒன்னா ரெண்டா முன்னே பிறந்தவள் மூதேவி சொல்லாம பார்த்தேன். அப்படித்தான் அப்பா தான் அடிக்கணும், அப்பதான் கலவை சரியா இருக்கும். அப்பா அடிக்கணும், இல்லன்னா அந்த பால் தெளிச்சு அப்படி ஏன் நோக்காடு தூக்கிட்டு போய் என்ன பொம்பளைங்களுக்கு புஸ்தகம் எழுதிருக்கிறியா? அப்படி ஒண்ணு இல்ல, ஜாதகம் இருக்குது. சேர்ந்தால் தண்டமும் அதிகம் உண்டு, திறமைய நாசமாகும் அப்படின்னு ஜாதகம் பார்த்துக்கிடும் போது உள்ள ஒரு கெவிலி அடிக்கும். அதுக்கு ஒரு ஜாதகம் சில கெவிலி சொன்னால் உடனே மரணமாகுவோம், நாளைய பீடத்துக்குமா உன் புண்ணைய நாய் கடிக்குமா. வாசனை பண்ணி சொல்லு, என்ன அவரு சீக்கிரம் கடிக்காது. அது என்னத்தான் பொம்பளை வரும் பெருசாச்சுன்னா நீ எப்படி வேணாலும் பேசுவியா? இல்ல ஏய் எப்படி வேணாலும் நடந்துக்க. ஆமா தாண்டி 1.5 சாணம் அந்தாண்டி 1.5 சாணம் வெளியில தெரியாது. அமிர்தத்திலே பிறந்த என்னை யாருக்கு மனமடித்து கொடுத்தார்கள்? அத்தான் போத்தான். ஆமா அதுக்குதான் கல்யாணம். அத்தான் முற்றுப்புள்ளி வச்சு. ஆமா அத்தான் அடிமை கொண்டம்மா தன்னையாரோ
அடாடாடாடா, அந்த கண்ணன் எம்பெருமானுடைய மனைவி. ஆமா ஆமா அப்படி கண்ணனை திருமணம் செய்து நாங்க 2 பேரும் இந்த யுகத்துல திருமணம் செய்தோம். யார் யாருமா? என் தங்கை ஆகிய ருக்மணி, ருக்மணி, இந்த சத்யபாமா. ஆஹா, இந்த துபாவி யுகத்துல சத்தியபாமா ருக்மணி. நான் கிரையாந்தா யுகத்திலே நான் யாராக பிறந்தேன்? யாரு அட, இதுக்கு முன்ன யுகத்துல என்ன யாருன்னு நினைச்சேன்? நான் என்ன ஏய். நான் என்ன தாயை கண்டு சோத்தத்துக்கிறவன். அப்ப ஆம்பளைக்கு முட்டை பூரி செட்டு பூரி பானிபூரி முஞ்சல் மக்களை கிரீதாய் மக்களை யாராகமா பிறந்த? அது அன்று ஒரு காலத்திலே நான் பூமாதேவியாக அவதரித்தவள். இந்த பூமியா பிறந்தவங்க. ஆமா. சரிமா? நான் பூமாதேவியாக அவதரித்த போது ஏய், இந்த பூமியவே வாயாக சுருட்டினான். அவன் யாரு? 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 இந்த உலகத்தை அண்ட பூமிடத்தை எல்லாம் அடக்கி ஆண்டானே அட, இரண்யன். இரணியன். அவருடைய தம்பி இரணியாக்கியதை. இரணியாக்கு இந்த பூமியே பாயா சுட்டுருக்கிறான். ஆமா. சரி, இரணியாக்கியதை தன்னுடைய அண்ணியே நீலாவதி கர்ப்பமாக இருக்கிறா. அண்ணி, உனக்கு என்ன வேணும்? அட, கற்பமா இருக்கிறப்ப முழுவாத இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை வேணும். ஆமா. அந்த ஆசையை கேட்கறத வாயில் கொடுக்கணும். ஆமா சரி. அப்ப அண்ணி நீலாவதி கேட்டாளா? கொழுந்தனார்கிட்ட இரணியாக்கியதங்கிட்ட இந்த பூமி தேவலோகம் பூமி எனக்கு ஆசை. அட, பிறந்தெடுத்த மண்ணு. ஆமா அப்படின்னு கேட்க அந்த இரணியாக்கியதன் இந்த பூமி ஒரு பாயாக சுருட்டினான். எந்த மண்ணை அள்ளுறது, ஆமா எதை தெரியல கொண்டு போறதுன்னு அவனுக்கு தெரியல. தெரியல அதனால பூமி கொண்டு போயிட்டு அண்ணி எல்லாத்தையுமே சாப்பிட்டோம். இந்த வேணுங்கிறத எடுத்துக்கோ. வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம் ஆ. அப்படின்னு இரணியாக்கிதான் அப்பொழுது எம்பெருமானாகிய கண்ணன் என்ன செய்தார்? என்ன? இரணியாக்கியதை இந்த பூமியே பாயா சுருட்டினானே. ஆமா. அப்படி என்று என்ன செய்தார்? நாராயணன் ஆளல மேல் பள்ளி கொண்ட எம்பெருமான் இந்த நாராயணன் என்ன ரூபம் எடுத்தார்? என்ன? பன்னீர் ரூபம். வராகம். வராகம்னா என்ன? பன்னி. பன்னீர் ரூபத்தை எடுத்து இந்த பூமியை பாயாக சுற்றினார் அல்லவா? ஆமா. இந்த பூமியை புரண்டு விரித்தார். அந்த இடத்துக்கு என்ன பெயர்? பெயர்? இந்த சுருண்டு இருந்த பூமியை இப்படி புரட்டி எடுத்ததனால் ஆ. புரட்டாசி. அட, புரட்டாசி. என்ன பெயர்? புரட்டாசி. சுருண்டு கிடந்த பூமியை புரண்டு விரித்ததனால் அந்த பெயர் மாதம் புரட்டாசி. புரட்டாசி. அப்படி என்று பெயர் வைத்தார். வராகம் என்று சொல்லக்கூடிய பன்னி அவதாரம் எடுத்தாரே எம்பெருமான். இந்த இரணியாக்குதை பாயா சுருட்டி வந்த இந்த பாயா இந்த பூமியை விரிச்சிட்டாரு அப்படின்னு நரகம். நரகம்னா என்ன? தீயி. ஆமா, 7வது லோகம். கீழ
கீழே 7 லோகம், மேல 7 லோகம். 7. நரகம் என்று சொல்லக்கூடிய நரகத்துல கோட்டை கட்டினான். ஓ, தேவர்கள் பிய்ய தின்னுக்கிட்டே வர போறாங்க அப்படிங்கிற ஒரு அவன் ஒரு சூழ்ச்சி. அந்த இரண்யாக்கியத்தினை படிப்பதற்கு எம்பெருமான் மகாவிஷ்ணு வராகம் என்று சொல்லக்கூடிய பன்னி அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே உள்ளே புகுந்து அந்த நரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நரகாசுரனை ஒன்றுமடித்தார். சரி, அப்ப மேலெல்லாம் பச்சை ரூபம், முகம் மட்டும் பன்னி வராக அவதாரம். இந்த பூமாதேவியாக நான் முதல் யுகத்திலே நான் பூமாதேவியாக அவதரித்தேன் அல்லவா? அந்த பன்னி அவதாரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பார்த்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்ட உடனே அடியே அடி பிள்ளை பிறந்தாதம்மா அந்த எம்பெருமான் மகாவிஷ்ணுவை பார்த்து இந்த பூமாதேவி நான் ஆசைப்பட்டேன். அப்ப எடுத்த அவதாரம் என்ன? வராக அவதாரம். அந்த வராக அவதாரத்துல அவர் சேர்ந்த உடனே மதிப்பிற்குரிய கணேசனையா அவர்கள் அவர் சொத்திலிருந்து நமக்காக 100 ரூபாய் நாடக கலைக்குழுவிற்காக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவை இந்த பூமாதேவி நான் சேர்ந்தபடியினால் அந்த இடத்துக்கு பேர் என்ன? நரகக்கோட்டை. நரகம். நரகத்தினால் சேர்ந்தபடியினால் அந்த நரகாசூரன் என்ற ஒரு குழந்தை பிறந்தது. பகவானுக்கு நரகத்தில் இருக்கக்கூடிய கோட்டையில் சேர்ந்ததனால் நரகாசூரன் அப்படி என்ற ஒரு குழந்தை பிறந்தது. முருவம் என்றால் என்ன? முருகன் என்ன தாயே? பன்னிக்கு பேரு முருவன் ஒரு பேரு. ஆமா ஆமா இருக்குது முருகன். ஆமா. அந்த முருவம் என்று சொல்லக்கூடிய அந்த பன்னி உருவத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை சேர்ந்ததனால் முருகாசூரன். பன்னிக்கு பன்னின்னும் பேரு, அதுக்கு முருகானும் பேரு. ஆமா. அதனால முருகாசூரன். முருகாசூரன் நரகாசூரன் என்று 2 குழந்தைகளை நான் பூமாதேவி அவதாரத்திலே அந்த நரகத்தினால் கோட்டைக்குள்ளே அந்த வராகம் என்று சொல்லக்கூடிய அவதார மூர்த்தியை சேர்ந்து அவருடைய அழகை ஆசைப்பட்டு நான் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். இந்த பூமிக்குள்ளே பூமாதேவியாக நான் 2 குழந்தைகளை விட்டுவிட்டு எங்க வீட்டுக்காரரு யாரு மகாவிஷ்ணு அந்த அவதாரத்தை முடிச்சுட்டு ஏண்டி விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு அதுதானே வேலை. ஒரு அவதாரம் எடுக்கிறது, ஒருத்தனை கொல்றதோ செஞ்சுட்டு அப்புறம் அடுத்த யுகத்துல மாத்திக்கிறது.
கிரீதா யுகத்துல போயிட்டாரு. ஆமா. இப்ப என்ன யுகம் நடக்குது? துபாபரியுகம். துபாபரி யுகம். ஆமா. அவருதான் கிரீதா யுகத்துல சேர்ந்துட்டு ஆ. 2 குழந்தைகளை பெத்துட்டு ஆ. என்ன விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா. ஏன் நான் சாதாரண பொம்பளையா? என்ன பண்ண? நான் மட்டும் சும்மா விடுவனா? என்னையா பண்ணனே? ஏய், அவன் விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா. அதுக்கு மேல ஏதாவது வேற மாப்பிள்ளை வச்சுக்கிட்டியா? இது வேற மாப்பிள்ளை வைக்கிற பொம்பளையாயா? இல்ல, 10,000க்கு மேல 1 ரூபா கொடுத்தா கூட நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன். அப்போ 1 ரூபா கராய் காட்டுங்க. என்னடா ரொம்ப அந்த கணக்கு வந்துருக்கு பாரு. ஏடா டீ குடிச்சா கூட 12 ரூபா ஆகுதுடா, 1 ரூபாய்க்குலாமா போவாங்க? அதுக்கு என்னையா வாயா 50 பைசாவுக்கு போன கராய்க்கெல்லாம் இருக்குது. அதனால மகாவிஷ்ணு, ஓய். ஏய் இங்க கேளு. அவங்க எல்லாம் பின்னாடி எல்லாம் பெரிய நிறைய ராமாயண மகாபாரதம் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. வா. நம்ம ராமாயணத்தை பேசலாம். மகாவிஷ்ணு அவர்கள் வர அவதாரத்தை விட்டு விட்டு இப்ப தெரியுதா துபாபரி இந்த யுகத்தில அண்ணனா பிறந்திருக்கிறாரு. நான் பாத்தி நான் மட்டும் சாதாரண பொம்பளையா? நாம ஒரு அவதாரத்துல போலாம். ஆஹா, நீங்க மட்டும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. பூமாதேவியாக இருந்த நான் இப்போது சத்தியபாமாளா உருவத்தி மாறி பகவானை சந்திக்கணும். இந்த அவதாரத்துல என் புருஷனுக்கு ஜோடி வந்திருக்கேன். ஆனா 2 குழந்தைங்களும் நரகாசுரம் முருகாசுரம் நரகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அங்கேயும் விட்டுட்டு வந்துட்டீங்க. விட்டுட்டு வரைய சரியான அட்டகாச அகராதி. அவங்கள தூக்கிட்டு தெரிஞ்சா எல்லாம் வம்பு புண்டல்ல. அவங்க அகராதி பண்றாங்களா? அத்தனை குடும்பத்துல பிறந்தவங்க. ஆமா, அதனால அந்த யுகத்தை முடித்து இப்ப 3வது யுகம் துபாபரி யுகத்துல ஸ்ரீ கண்ணனுக்கு மனைவியாகிய பாமா ருக்மணியாக அவதரித்திருக்கிறோம். வந்த விஷயங்கள் பகவான் கூப்பிட்டுருக்காருமா. தங்கச்சி பார்க்கணும்.